வாங்க மக்கள், இன்னைக்கு வீடியோல மார்கழினாலே திருவாதிரை களி தான். அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு 100 கிராம் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இது கூடவே தேவைப்பட்ட 1/4 கப்பில் பாதி அளவுக்கு பாசி பருப்பு போட்டுங்க. இன்னும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்போ அரிசி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஆற வச்சிடலாம். ஆற வச்ச அரிசியை மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா ரவை பக்குவத்துல இது போல அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு நல்ல நயமான வெல்லமா எடுத்துக்கங்க. அது கூடவே 3 கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி வெள்ளப்பாக நல்லா கரைச்சி விட்டு ஒரு கொதி வரட்டும். 1 கப் நெய்யில கொஞ்சமா நெய்யை கடாயில ஊத்தி ஒரு கை அளவுக்கு முந்திரி பருப்பை போட்டு நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்ப வடிகட்டி வச்சிருக்க வெள்ளப்பாக இந்த நெய்யிலே ஊத்தி கொதிக்க வச்சிடலாம். இது கூடவே மீதி இருக்கிற நெய்யை ஊத்திக்கலாம். மொத்தத்துல 1/2 கப் நெய் எடுத்தா போதுமானது. இதுக்கு கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு அரைச்சி வச்சிருக்க அந்த அரிசி மாவை இதுல போட்டு கொஞ்சம் கொஞ்சமா கலந்து விட்டுடலாம், கட்டி பிடிக்காம. வெள்ளப்பாகு தண்ணியில அரிசி மாவை போட்டு கலந்து விடும் போது கட்டி பிடிக்காம வரும். அதுக்காக தான் ஆரம்பத்திலே நெய்யை நம்ம ஊத்திக்கிறோம். எல்லா நெய்யும் குடிச்சிடுச்சு. நான் 1/2 கப்ல கொஞ்சமா நெய் வச்சிருக்கேன். அந்த பேலன்ஸ் நெய்யை இதுல ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அரிசி மாவை போட்டதுக்கு அப்புறமா கண்டிப்பா நீங்க அடுப்பை சிம்மில் வச்சு தான் கலந்து விடணும். அப்பதான் அரிசி நல்லா வெந்து உங்களுக்கு இது போல அல்வா பதத்துல திரண்டு வரும். முடிஞ்ச அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இதை மூடி போட்டு வச்சீங்கன்னா இன்னும் நல்லா உங்களுக்கு சூப்பரா வரும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். திருவாதிரை களி கோயில்ல கொடுக்குற அதே டேஸ்ட் வரதுக்காக சிட்டிக்க பச்சை கற்பூரத்தை இதுல போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். தேவைப்பட்டா இது கூட தேங்காய் துருவல் போட்டுங்க. டேஸ்ட் இன்னும் சூப்பரா இருக்கும். இது நடராஜருக்கு ரொம்ப உகந்தமான ஒரு பிரசாதம். நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க மக்களே.